ஆக்சுவலாக இந்த ஆடு வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆடு ஒரு ப்ரெக்னென்ட் டைமில் இருக்கும்போது ஒரு அந்த லாஸ்ட் மந்த் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதம் வந்துட்டு குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த மாதம் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த லாஸ்ட்டு கடைசி மந்த் இருக்குது பார்த்தீங்களா, ஆடு வந்துட்டு சனையாகி அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த கடைசி மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த் இருக்கும். அந்த மந்தில் நீங்கள் அந்த மந்த்து தான் நம்மளுக்கு ரொம்ப சிவியரான மந்த்து. அதாவது இப்போ நான் சொன்ன இந்த ஐடியாவுக்கு அந்த மந்த்து தான் ஏற்றக்கூடிய மந்த்து. இந்த மந்தில் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த மந்தில் நம்ம ஒரு சில டயட் பிளானை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? என்ன ப்ரோ இங்கேயும் டயட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆமாம். டயட் இல்லாமல் நம்ம வந்துட்டு இதில் மேலே வர முடியாது, அதாவது அச்சீவ் பண்ண முடியாது இந்த விஷயங்களில். ஸோ இங்கேயுமே நம்ம ஒரு டயட்டை கொடுக்குறோம். அந்த டயட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது தாயாட்டில் இருக்கிற அந்த தாயாட்டு இறுதி மாதத்தில் சினை காலத்தில் தீவிர பராமரிப்பை பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? இப்போது அந்த மந்த்து லாஸ்ட் மந்தில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த மந்தில் தான் ஆடு வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குட்டியோட வளர்ச்சி வந்து அபரிமிதமாக இருக்கும். ஓகேங்களா? அதிகமாக இருக்கும். அந்த லாஸ்ட்டு மந்தில் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வளரும். அந்த ஆல்ரெடி அந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன உறுப்புகள்லாம் வந்துட்டு வளர்ச்சி வந்து அந்த 1 மந்தில் தான் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடிலாம் வரைக்கும் உருவாகும், டெவலப் ஆகும், சில பார்ட்ஸ்லாம் உண்டாகிட்டே வரும். அந்த திடீர்னு பார்த்தா அந்த 1 மந்தில் தான் அதோட முழு அந்த ஒரு ஷேப்பே கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மந்தில் நீங்கள் எந்த அளவுக்கு டயட்டை கொடுக்குறீங்களோ அதோட அவுட்புட்டு தான் ஆடு பிறக்கும் போதோ ஒரு சில குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே அழகாகவே வரும். அது பிறக்கும் போதே கொஞ்சம் நல்லா பிறந்த உடனே ஏஞ்சி விளையாட ஆரம்பிச்சிடும். நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அந்த குட்டி கச்சிதமாக இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த குட்டிக்கு அந்த மாதம் வந்துட்டு நல்லா வந்துட்டு அதுக்கு சத்து அதிகமாக போயிருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரீசன். அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறோம் பாருங்கள். அதாவது அந்த லாஸ்ட்டு அந்த 60 அதாவது அந்த லாஸ்ட்டு மந்தில் தான் 60லேருந்து 80% வளர்ச்சி அந்த 1 மந்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த மந்த்து மட்டும் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மேய்ச்சலுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஃபஸ்ட்டு டிக் என்ன நான் சொல்கிறேன் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மேய்ச்சலுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, மேய்ச்சலுக்கு மட்டும் இல்லை, மேய்ச்சலுடன் சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? கம்பல்சரி மேய்ச்சலும் இருக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு நாளைக்கு 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு வந்துட்டு அடர் தீவனம் நீங்கள் கொடுக்கணுங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஏதாச்சும் பெண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேய்ச்சல் இல்லாமல், ஓகேங்களா? மேய்ச்சல் மேண்டிட்டரி. ஓகேங்களா? மேய்ச்சல் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மேய்ச்சலோடு சேர்த்து 250லேருந்து 300 கிராம் அடர் தீவனம் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபார்மில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 250லேருந்து 300 கிராம் வந்துட்டு அடர் தீவனம் கண்டிப்பாக கொடுக்கணும். அடர் தீவனம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தா, நான் கலப்பு தீவனம், கை தீவனம் இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு கொடுக்கணும். இந்த கலப்பு தீவனத்தில்